ஹாய்ங்க. புதன்கிழமை காலையில அன்னைக்கு நான் வந்து ஒர்க் போகல. லீவு தான். ஸோ மார்னிங் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். அப்புறம் அம்மா டீ வச்சிருந்தாங்க. குடிச்சிட்டு பிக் பாஸ் தான் பார்த்துட்டு அப்படியே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டுருந்தேன். என் கூட தான் உட்காந்து அம்மா பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்படி வந்து போய் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு எண்ணெய் வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு சிங்க்ல பாத்திரம் எடுத்து போட்டுட்டு வந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டேன். அம்மா வந்து இன்னைக்கு பருப்பு சட்னி அரைச்சு ரசம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் அம்மாவும் வெளில போக வேண்டிய ஒர்க் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். மச்சான் வந்துட்டு கட்லெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் மத்தியானம் திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் மத்தியானம் இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். திருப்பி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காஃபி போட்டேன். அம்மாவும் நானும் குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அக்காவும் மச்சான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அம்மா போண்டா மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா போண்டா வடை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னி ரெடி பண்ணிட்டேன். சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போண்டாவும் அம்மா செய்கிறது சொல்லவே வேண்டாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அக்கா மச்சான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டே சூப்பராக